ஒரு வசன தியானத்துக்கு நேராய் நாம் பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் பக்கம் 309 புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே முதலாவது வசனம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. ஆகையால் மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கலாம். அருமையான தேவச்சனமே, the world is filled with all problematic issues. இந்த உலகம் மிக பிரச்சனைக்குரிய காரியங்களை கொண்டு இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. ஒரு அரிசி வாங்கிட்டு வரீங்க, வீட்டுக்கு சமைக்கிறீங்க. அந்த அரிசி என்ன செய்யறோம், நமக்கு வேண்டிய அதை ஒரு முறத்துல கொட்டி கொஞ்சம் அலசி பார்க்கிறோம். அதுல என்ன இருக்குது, எதனா கல் இருக்குதா, பூச்சி இருக்குதா, கருப்பரிசி இருக்குதா, அதை என்ன செய்யறோம், நமக்கு மனசாட்சிக்கு தெரிந்த அளவு அதை எடுத்து வெளியே போட்டுட்டு 4-5 தடவை அலசிட்டு மறுபடியும் அதை பொங்கறதுக்கு உண்டான ஸ்டெடியில கொண்டு போய் நம்ம நிறுத்துறோம். சோ நிறுத்தின ஆகாரத்தை கடைசி அந்த டைம் அது நல்ல வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அந்த ஆகாரத்தை என்ன செய்யறோம், எடுத்து சாப்பிடுவதற்கு தயாராக வைத்துக் கொள்ளுகிறோம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் எப்படி ஒரு அரிசியை வாங்கி அதை கிளியர் பண்ணி சமைச்சு சாப்பிடுற அளவுக்கு அது ஏதுவானது போல இறக்குகிறோமோ, அதை போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்க எபிரேயருக்கு எழுதுற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, உங்க வாழ்க்கையை நீங்க ஒவ்வொரு நாளும் அலசி பார்த்தீங்கன்னா, இயற்கை, உங்களுடைய ஆகாரங்கள், பேசுகிற வார்த்தைகள், உங்க சொந்தம், உங்க பந்தங்கள், உலகத்துல போகிற வருகிற எல்லா இடமுமே பல சாட்சிகளை நீங்க பார்த்துதான் ஒவ்வொரு நாளும் காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறோம். இதுல நன்மை என்ன, தீமை என்ன, எனக்கு ஒத்து வந்தது என்ன, எனக்கு ஒத்து வராதது என்ன, என் குடும்பத்துக்கு வந்தது என்ன, வராதது என்ன, இப்படி பலவிதமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் நம்முடைய வாழ்வில். இங்க வேதத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. ரோட்ல நடக்கிறீங்க, ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது. பள்ளத்துல இறங்கிட்டு அப்புறம் மேட்டுக்கு வரல, பள்ளத்தை என்ன பண்றோம், காலால தாண்டறத தாண்டறோம். ஸ்பீட் பிரேக்கர்ல பெரிய ஸ்பீட் பிரேக்கர் தான் கொஞ்சம் மேல வந்து நைஸா அப்புறம் காலை தூக்கி வெளியே வைக்கிறோம். ஒரு அசிங்கம் இருந்ததுன்னா அதை சுற்றி திரும்பி இப்படி போகிறோம். சோ பாரமான யாவற்றையும் நம்முடைய வாழ்நாள்ல ஒவ்வொரு நாளும் நடக்க இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க எப்படி வருகிறீங்க, நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. உங்க நோக்கங்கள், ஒரு வாழ்வில் ஒரு நடப்பதற்குண்டான காரியங்களை எவ்வளவு பார்த்து நடக்கிறீங்களோ, வித் அவர் ஐஸ், நம்முடைய கண்களால அந்த பாதையை என்ன பண்றோம், தெளிவுபடுத்தி பார்க்கிறோம். இந்த படியில ஏறி ரைட்ல வந்தாதான் சர்ச்சு, லெப்ட்ல போனா அது வீடு. சோ உங்க கண்கள்ல நீங்க பார்க்கிற சாட்சி சபை என்று அனுபவம் வைத்திருந்தா ரைட்ல திருப்பி வந்து நம்ம இங்க உட்கார்றோமா இல்லையா, உட்கார்றோம். சோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில, நம்ம ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அனுபவத்துக்கு உங்க திசைகளை திருப்புங்க. நடக்கிற பாதையானாலும் சரி, எந்த திசைக்கு போனா சபை வரும், எங்க போனா வீடு வரும் என்கிற காரியங்கள் ஆனாலும் சரி, உங்களுடைய ஆகாரம் புசிக்கிற ஒரு காரியத்துல அது எவ்வளவாய் அது செயல்பட்டா அதை நான் சாப்பிட முடியும் என்கிற பார்க்கிற காரியத்தை நீங்க நோக்கி பார்க்கிறீங்களா? அதே போல நம்முடைய வாழ்வில நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஆவிக்குரிய பார்வையிலே நாம் செயல்படுகிறவராக இருக்கிறோமா இல்லையா? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? அதே அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. when you look spiritually, நீங்க ஆவிக்குரிய வாழ்வுக்கு நேராக உங்களை திசை திருப்புகிற பொழுது பலவிதமான சோர்வுகள் உங்களுக்கு வரலாம். ஏன் தெரியுமா? அனுபவம் கிடையாது.
உங்களை ஒரு ஒலிம்பிக் வீரனோட கூட உங்களை அவனை பிராக்டிஸ் பண்ண வச்சு உங்களை ஓட வச்சா நம்ம ஓடிடுவோமா? முடியாது. அவன் அதுக்காகவே பிறக்கப்பட்டிருக்கிறான். அவன் அதுக்காகவே தன்னுடைய நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறான். அந்த ஒலிம்பிக் போட்டியில ஜெயம் பெற்று ஒரு தங்க மெடலை வாங்க வேண்டும் என்பது அவனுடைய மனதின் அபிப்பிராயம். ஆமாவா இல்லையா? அதனால அவன் ஜெயிக்கிறான். ஆனா ஒண்ணுமே அறியாத நீ அவனோட ஓடலாம். ஆனா அவனை மாதிரி ஓட முடியுமா? எப்போ ஓடலாம்? நீயும் அந்த பிராக்டிஸ்ல அவனை போல ஒலிம்பிக்ல நானும் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த ஓட்டத்தை உன்னால ஓட முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்க நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய வாழ்க்கையை பொது வாழ்க்கையை அட்டாச் பண்ணி பார்ப்பது போல நம்ம வாழ்க்கையை அட்டாச் பண்ணி பார்க்கிறோம். அப்படி இல்லை. We have to look upon the Jesus. We have to look upon the Lord. We have to look upon the Holy Spirit. நமக்குள்ள வார்த்தையே இல்லை, அப்ப இயேசு எங்கிருந்து இருப்பார்? நமக்குள்ள மகிமையை சேர்க்கிற அனுபவம் இல்லை, எங்கிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மகிமையை சேர்ப்பார்? எந்த விதமான டிட்டர்மினேஷன் தீர்மானம் இல்லாத பிதாவாகிய தேவன் மாத்திரம் தன் தீர்மானத்தை நமக்கு எப்படி விளக்குவார்? இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிற 3வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். வேத வசனம் எவ்வளவு பிரமாதமா நமக்கு கைட் பண்ணுது பாருங்க. உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனை, அந்த விபரீதம், அந்த பிரச்சனை வரப்போது கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார். அந்த பாடுகளை லைட்டா திங்க் பண்ணி பாரு. ஏன் திங்க் பண்ணணும்? உனக்கு வந்திருக்கிற பாடுகள் அந்த பாடுகளுக்கு ஒத்ததா இருந்து அந்த பாடுகளை கிறிஸ்து சிலுவையிலே ஜெயிச்சு முடிச்சிட்டார். அப்போ உங்களுடைய பாவத்தினால் வந்ததோ, சாபத்தினால் வந்ததோ, பாரம்பரிய கட்டுகளினால் வந்ததோ, எதை குறித்து நீ கவலைப்படாத. கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற அனுபவங்களுக்கு நீ உள்ள வரும்போது யாராக மாறுகிறது தெரியுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும், நீ என்னைக்கு கிறிஸ்தவனா மாறிட்டியோ அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட யாரா இருக்கிறீங்க? நீதிமானா இருக்கிறீங்க. இப்ப நமக்கு துன்பங்கள் அநேக வரும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த இக்கட்ல இருந்து உங்களை விடுவிப்பார். ஏன் தெரியுங்களா? அவர் விடுதலையின் நாயகன். He is a helper to us. அவர் ஒரு பரிகாரி நமக்கு. ஒண்ணு எல்லாத்தையும் அவர் பரிகாரத்துல முடிச்சிட்டார். தேவச்சனமே, லூக்கா 10:19 சொல்லுகிறது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவருடைய கிங்டம் அத்தாரிட்டி அதுதான். You have to exercise the kingdom authority. அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வல்லமை, உரிமைகளை நீங்க என்ன செய்யணும்? அந்த அத்தாரிட்டியை பிரகடனப்படுத்தணும். ஒரு பொருள் வாங்குறீங்க, இதுக்கு என்ன விலை போட்டிருக்கோ எம்ஆர்பி ரேட் அதை பாக்குறீங்க. அவன்கிட்ட என்னாச்சு கொஞ்சம் குறைச்சு கொடுக்குறீங்களா? நம்ம கடையில் தானே எப்போதுமே வாங்குறேன். அவர் தன் லாபத்துல உங்களுக்கு என்ன பண்றாரு? கொஞ்சம் குறைச்சு கொடுக்குறாரு. ரொம்ப கேட்குறீங்க, என்னாச்சு இன்னொரு 5 ரூபா குறைச்சிக்காங்களேன், என்கிட்ட கம்மியா இருக்கு. அப்படியா, பரவாயில்ல, எடுத்துட்டு போங்க. ஒரு கடைக்காரன் நமக்கு எவ்வளவு பவ்யமா அவன் கடையில நீங்க பொருள் வாங்குறதுனால உங்களுக்கு கம்மி பண்ணி தரா. தேவ ஜனமே, புரியுதா? ஒரு அண்ணாச்சி உங்களுக்கு உதவுவாரா? உங்களுக்கு ஒரு பாஸ்டர் உதவுறாரா? பாப்பாவுக்கு பேய் பிடிச்சோன்னு உங்களுக்கு ஒரு பாஸ்டர் உதவுனாரா? உண்டா இல்லையா? ஒரு பஸ்காரனுக்கு யாரும் அவனுக்கு நமக்கு சொந்தம் இல்ல, கிளம்பிட்டான், அப்படி கை காமிக்கிறீங்க, என்ன பண்றான்? ஒரு செகண்ட் நிறுத்தி உங்களை ஏத்திக்கிறான். உண்மைதானே? ஆனா இயேசு இதெல்லாம் காட்டிலும் உங்களுக்காக எனக்காகவே வாரடிகள் பெற்று நொறுக்கப்பட்டு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்து அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயி விட்டுட்டோம்னு சொல்றாரு. அவர் நம்மளை விட்டுருவாரா? சான்ஸ் இருக்கு அவர் நம்மளை விட்டுருவாரா?
எவ்வளவு ஒத்தாசைகள் இந்த உலகத்தில் இருக்கு. அததான் இந்த 3வது வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை, எப்படி உங்களுக்கும் எனக்கும் செய்யப்பட்டிருக்கிற அந்த விபரீதங்களை அவர் என்ன செய்யறாரு? சகித்து. அவர் சகித்தது உண்மையா இல்லையா என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது உங்களுக்குள் இருக்கிற பிரச்சனை உங்களை விட்டு விடுதலையாக அது வெளியே போய்கிட்டே இருக்கு. அதே அதிகாரத்துல 12-13 வாசித்து பார்க்கிற பொழுது வேதம் சொல்கிறது, ஆகையினால். நான் ஆரம்பிச்ச இந்த 4 வசனமே ஆகையால் 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 தான் போகுது. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமர்த்தி. மைண்ட் அவ்வளவு ப்ராப்ளத்துல இருக்கும், சரீரம் பிரச்சனையில இருக்கும், ஆத்மா போராடுகிறதா இருந்து கொண்டிருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நெகிழ்ந்த அந்த கைகளை தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமர்த்தி, முடமாயிருக்கிற பிசிக்கி போகாமல் சொஸ்தமாகும்படி உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவைப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு நேராக உங்கள் வழிகளை செவைப்படுத்த ஆரம்பிங்க. உங்க வாழ்வு மாறுதா இல்லையா பாருங்க. வேத வசனம் சும்மா இல்லை. அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் கிடையாது. மனம் மாற மனுப்புத்திரனும் இல்லை. அவர் சொல்லி இருந்தார்னா அதை செய்வார். அவர் வசனத்திருந்தால் அதை நிறைவேற்றியே முடிப்பார். ஆனா நமக்குள்ள சந்தேகம் இருந்தா நீங்க வேற இயேசுவை நீங்க நினைச்சு பாக்குறீங்க. சந்தேகம் இல்லை, அவரே அவர் மேல இருந்த அந்த பாவத்தை எல்லாம் சகித்து, யாருக்காக சகித்தாரு? நமக்காக சகித்தார். இந்த நோக்கம் உன் மைண்ட்ல இருந்தா உன் தள்ளாடுகிற முழங்கால ஸ்டடி பண்ண போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? 2000 வருஷத்துக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்ட அந்த சத்தியம் நேற்றையும் சரி இன்றைக்கும் சரி எபிரேயர் 13:8 என்றைக்கும் அது மாறாததா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.